வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த சில நாட்களாக அப்டேட் எதுவும் சொல்லலைன்னு சொல்லியிருந்தீங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்ககிட்ட வந்து இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதுன்னு, அதுக்கப்புறம் அவங்க விசாரணை தேதி எதுவும் இன்னும் குறிப்பிடலை. அவங்க விசாரணை தேதி குறிப்பிட்ட உடனே நம்ம வந்து அந்த டேட்டை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த விசாரணையில் என்ன நடந்தது, எந்த தீர்ப்பு வந்தது, என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டன, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். மேலும் இப்போ அந்த நியோமேக்ஸ் வாட்ஸ்அப் குரூப்புகள் எல்லா இதுலேயும் வந்துட்டு ஒரு தவறான செய்தி பரவிட்டு இருக்குது. அது என்னன்னா, உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்கள் அந்த நியோமேக்ஸ் வழக்கில் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கீங்க. அது தவறான செய்தி. உண்மை என்னன்னா, மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞராக, தமிழக அரசின் கூடுதல் தலைமை அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அதுதான் கரெக்டான செய்தி. மேலும் இந்த வழக்கில் வந்து இன்டர்வியூன் பெட்டிஷன் வந்துட்டு ஒரு 3 சங்கங்கள் தாக்கல் செய்துள்ளன. அது வந்து தேனி மாவட்ட நியோமேக்ஸ் பாதுகாப்பு சங்கம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் நியோமேக்ஸ் பாதுகாப்பு நல சங்கம், இவங்கெல்லாம் வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த கேன்சலேஷன் ஆஃப் பெயில், அந்த பரத சக்கரவர்த்தி முன்பு நடந்து வர்ற பேட்ச் கேஸில் அவங்களும் இன்டர்வியூன் பெட்டிஷன், இம்ப்ளீட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி அந்த வழக்கில் தரப்பினராக சேர்ந்திருக்காங்க. அப்போ வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவங்களும் இந்த வழக்கில் அவர்களது வாதத்தை அவர்கள் சங்கத்தின் உறுப்பினர் சார்பாக வைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது சம்பந்தமாக தொடர்ந்து பல்வேறு செய்திகளை தருகிறோம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.